அனைவருக்கும் வாசுராஜாவின் வணக்கம். எல்லோரும் நன்றாக இருக்க வாழ்த்துக்கள். நண்பர்களே, இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது உங்கள் வீட்டு எண்ணும் வாஸ்துவும். அந்த தலைப்பில் தான் நாம் பார்க்க போகிறோம். ஒவ்வொருக்கும் ஒரு வீடு எண் இருக்கும், நம்பர் இருக்கும் இல்லையா? 1 முதல் 9 வரை. அதுக்கு மேல் உள்ள நண்பர்களை எண்களை அதை ஒன்றா மாற்றிக்கணும். உதாரணத்துக்கு 12 வந்தால் அது 3ன்னு எடுத்துக்கலாம். அந்த அடிப்படையில் அந்த வீட்டின் அமைப்பு எப்படி இருக்கும், அந்த வீட்டில் இருப்பவர்கள் எண்ணங்கள் எதை பிரதிபலிக்கும் என்பதை பார்ப்போம். வீட்டு எண் 1 இதிலும் முதன்மையாக இருக்கக்கூடிய எண்ணாகும். இந்த நம்பர் எதை குறிக்கிறது என்றால் வலிமை மற்றும் தலைமை பண்பு ஆகியவற்றை குறிக்கிறது. மேலும் இது தங்களுடைய சொந்த வாழ்க்கையை பொறுப்பேற்க விரும்புவோருக்கு ஏற்ற வீட்டு எண்ணாகும். வீட்டு எண் வாஸ்து 2 என்பது நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடனான உறவுகளில் மறு இணைப்பு, அமைதி மற்றும் அமைதியை குறிக்கிறது. வீடு எண் 3 என்பது எதை சொல்கிறது? வாழ்க்கையின் 3 நிலைகளின் குறிப்பானதாக கருதப்படுகிறது. பிறப்பு, இறப்பு மற்றும் மறுபிறப்பு. எண் 3 ஒரு நேர்மறையான சூழலை உருவாக்குகிறது மற்றும் குடியிருப்பாளர்களுக்கிடையே தகவல் தொடர்புகளை மேம்படுத்த உதவுகிறது. இது படைப்பாற்றல், சுய வெளிப்பாடு மற்றும் சமூகமயமாக்கல் ஆகியவற்றை குறிக்கிறது. வீடு எண் 4 என்பது பொறுப்பு, ஒழுக்கம் மற்றும் கட்டமைப்பின் உணர்வை உருவாக்குகிறது. அதனால்தான் இந்த வீட்டில் வளர்க்கப்படும் குழந்தைகள் தங்கள் கல்வியில் சிறந்து விளங்குகிறார்கள். வீடு எண் 5 இது அதிகமான தன்னிச்சையானது, சிலிர்ப்பு, உற்சாகம் மற்றும் துடிப்பு உள்ளது. வீட்டின் எண் 5இல் வசிப்பவர்கள் கூட்டமாக, கலைநயமிக்க மற்றும் சிறந்த பொழுதுபோக்காளர்கள். ஒவ்வொரு வார இறுதியில் நீங்கள் சில அல்லது வேறு பாட்டிகள், கூடல்கள் மற்றும் பலவற்றை காணலாம். நண்பர்களே, அடுத்த பதிவில் 6 முதல் 9 வரை உள்ள வீடு எண் எப்படி இருக்கும் என்பதை நாம் காணலாம். நன்றி.